கூடி சீக்கிரமே நீங்க அந்த ரன்பீர பிராச்சி கூட இல்ல என் கூட பாப்பீங்க. இட்ஸ் கிரேட் ரியா. நான் எந்த வழியில உன்னை போக சொன்னேனோ அதே வழியில நீ ஆல்ரெடி போயிட்டு இருக்க ரியா. ஆனா இந்த வழி உனக்காக மட்டும் போடப்பட்டது. இந்த வழியில நீ கண்டினியூவா போகும்போது மட்டும்தான் எங்களுக்கும் ஏதாவது செய்ய முடியும். சோ பி காம். உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறமா எனக்கு பாதி அமைதி கிடைச்சிருச்சு. எப்போ இதே மாதிரி என் கூட துணையாறீங்க. என்னை விட்டுறாதீங்க. நீங்க மட்டும் என் கையை பிடிச்சி என் கூட இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஜெயிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க சொன்னது சரி அத்த. மாமோடைய செல்ல பொண்ணுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேன்னு வைங்க, அப்பதான் மாம் உடைஞ்சு போவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் போது அந்த வலி எப்படி இருக்கும்னு புரிஞ்சுப்பாங்க. பாய் அத்த. I'll see you. பாய் ரியா. பிரக்யா பிரக்யா, நீ எப்படி யோசிக்கிறியோ அந்த மாதிரி அண்ணன் கிடையாது. அப்புறம் நீ எந்த லைஃப் பிராச்சிக்கு வேணும்னு நினைச்சியோ அந்த லைஃப் அவ வாழ மாட்டான். ஒருவேளை நான் டைம் மிஷின் மேல உட்கார்ந்து உன் ஃபியூச்சரை பார்த்தா நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த பிராச்சி ரன்வீரை நினைச்சு எப்படி கண்ணீர் விடுறாங்கிறதையும் பார்க்க முடியும். அப்புறம் அண்ணன் உன்னை எப்படி அழ வைக்கிறாருங்கிறத பார்க்கவும் ஆசையா இருக்கு. ஏன் இவ்ளோ வேகமா ஓட்டுறீங்க? கொஞ்சம் மெதுவா தான் ஓட்டுங்களேன். 180 தான் ஸ்பீட் லிமிட். ஆனா உங்களுக்கு தான் லிமிட் இல்லையே. நீங்க தான் லிமிட் இல்லாம குடிச்சிருக்கீங்கல, அதுக்கு தான் மெதுவா ஓட்டுங்கன்னு சொல்றேன். நான் குடிச்சிருக்கேனா? குடிக்க விட்டாதானே குடிக்கிறதுக்கு. குடிக்கும் போது தான் நீ வந்துட்ட. குடிச்சா வீட்டு விட்டு வெளியில போயிடுவேன்ன. நீ போயிட்ட. அப்புறம் நேரா பாட்டி வந்துட்டாங்க. நான் உனக்கு பணம் கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இன்னமும் நான் தப்பு பண்ண மாதிரி அப்படி பார்த்தாங்க. அப்ப பாட்டி சொன்னாங்கன்னு தான் என்ன கூப்பிட வந்தீங்களா? நீ வீட்டு விட்டு போன விஷயம் பாட்டிக்கு தெரியாது. நீ குளிச்சுக்கிட்டு இருக்கிறதா பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் சொன்னீங்களா? இதுக்கு மேல எனக்கு என்ன பாவம் வரப்போகுது? ஏற்கனவே குடிச்சு பாவத்தை பண்ற இந்த பாவமும் சேர்ந்து இருக்கட்டும். எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி அந்த பக்கமா போன உடனே நான் மெதுவா தான் வண்டி ஓட்ட சொன்னேன். நீ பாட்டெல்லாம் சொல்லல. நான் ஒன்னும் உன்னோட ஜீனி இல்ல. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு. நான் என் விருப்பப்படிதான் இங்க வந்திருக்கேன். யார் சொல்லி இங்க வரல. மூணாவது விஷயம், ஆனா அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. வண்டி நான் நிறுத்தல, தானே நின்றுச்சு. அது எப்படி தானா நிக்கும்? 1 செகண்ட், வண்டி கேக்குறேன். அது வந்து வண்டி மேடம், ஓனர் அம்மா கேக்குறாங்க நீ எப்படி இப்படி நிக்கலான்னு. இது காமெடி பண்ற டைமா? யார் ஆரம்பிச்சது? இது எப்படி நிக்கும், அது எப்படி நிக்கும்? நானே ஜோசியரா வண்டி நின்னதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இப்பதான் நான் சர்வீஸ்க்கு கொடுத்தேன். நான் சொன்னேனா? இல்ல. இரு நான் செக் பண்றேன். எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. சரியா இருக்குன்னா ஏன் வண்டி ஓட மாட்டேங்குது? நீ நல்லா தானே இருக்க. ஆனா எப்பவும் சரியா இருக்கே. என்ன செக் பண்ண விடு. ஓ நோ. என்னாச்சு? எல்லா நாசம் வேற என்ன ஆகிறதுக்கு இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வண்டியில டீசல் இல்ல. அது எப்படி இல்லாம போகும்? இந்த வண்டி இருக்குல்ல, இது டீசல்ல தான் ஓடும். இது வண்டின்றதுனால டீசல் குடிக்கும். டீசல் குடிச்சதுனால வண்டி நின்னு போச்சு. நான் ஒன்னும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லல. ஐ ஹேவ் டு. வண்டியில டீசல் இருக்கா இல்லையான்னு ஏன் நீங்க செக் பண்ணல? நான் டீசலை செக் பண்ணுமா? பின்ன என்ன ஓனரா செக் பண்ணுவாங்க? நீங்க தானே சொன்னீங்க நீங்க என்னோட டிரைவர்னு. டிரைவர்னா வண்டியில டீசல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டாங்களா என்ன? நீ அர்த்தராத்திரி வீட்டு விட்டு போனா நான் உன்னை தேடுவேனா இல்ல வண்டியில டீசல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? அப்புறம் நீங்க குடிச்சிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டு விட்டு தான் போயாகணும். கார்ல இருக்க டீசல் கூட தீர்ந்து போகுது. ஆனா உங்களுக்கு வீட்டு விட்டு கிளம்பும்போது டீசல் இருக்கா இல்லையான்னு நான் தானே செக் பண்ணணும். ஆனா நீ வீட்டு விட்டு வெளியில வரும்போது டைம் பாத்தியா? வெளியில வரும்போது கிளைமேட் பாத்தியா? இல்ல ஜனங்களை பாத்தியா? இருட்ட பாத்தியா? இல்ல சூழ்நிலைய பாத்தியா? நீ என்ன சொன்ன? வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்ன. இப்ப பாத்தியா அப்படியே நடந்துருச்சு. அர்த்தராத்திரில ஒரு பொண்ணு தனியா போறாளே, அவளுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கும் அதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டாம். ஆனா நீங்க குடிய நிறுத்தவே மாட்டீங்க. நீங்க அதை நிறுத்துற வரைக்கும் நானும் நிக்க போறது இல்ல. நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்காக நான் பாடி கார்ட WD கூட பார்க்க தயார். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத நான் ஒன்னும் சூப்பர்மேன் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நான் பறந்து வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு. இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ஆனா இந்த முட்டாள்தனம் இருக்கே, அப்புறம் உன்னோட இந்த பிடிவாதம் இருக்கே, உன்னை எங்க இருந்து எங்க கொண்டு போய் விடணும்னு தெரியாது. உனக்கு உன் மேல அக்கறை இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்குல்ல.
யாருக்கு அக்கறை? சொல்லுங்க, யாருக்கு அக்கறை? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரு நான் கவலைப்படுவாங்க? படுவேன். அது எனக்கு தெரிஞ்சு சுஷ்மா ஆண்டி ரொம்ப கவலைப்படுவாங்க. அங்க கார் வருதா இல்ல 2 பைக் வருதா? சார் உங்ககிட்ட டீசல் இருக்கா? அது வந்து எங்க வண்டி நின்னு போச்சு. இருக்கா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் நீங்க என்ன தேடி வந்தீங்க. என் மூளை சொல்லுச்சு நீங்க திரும்ப வர மாட்டீங்கன்னு. ஆனா என் மனசுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. ரொம்ப நன்றி. வாங்க, நான் உங்களை வண்டியில நனையாம உட்கார வைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். உங்க ஓனருக்கு ரொம்ப பெரிய மனசு. தேங்க்யூ. கனவே நீ நான் விழிக்கவில்லை. அங்கே நில்லு. என்னாச்சு? நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. வாட்ஸ் த மேட்டர்? ஒன்னும் ஆகலையே. உனக்கு தெரியும்ல நான் உன்னோட அக்கா. ஓ கம் ஆன் பிராச்சி, டோன்ட் பி சோ dramatic. அண்ட் நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்ல. எதுவும் நடக்கல. அப்படி எதுவும் நடக்கலன்னா நீ ஏன் அந்த மாதிரி நடந்துகிட்ட? யார்கிட்ட எதுவுமே சொல்லல, நேரா ஒரு ரூமுக்கு வந்துட்டு அதனாலதான் கேக்குறேன். என்ன நான் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டேனா? ஒன்னும் இல்ல, அந்த சித்தார்த் தான் வித்தியாசமா நடந்துக்கிறான். அது வந்து அவன் ஆக்சுவலா அவன் கிட்ட போன்ல பேசலாம் தான் நான் உள்ள வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அது சரி, புருஷனை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி பேசணும்னு நான் உனக்கு சொல்லி தரணுமா? இங்க பாரு, உங்களுக்குள்ள எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நமக்குன்னு இருக்கிறவங்க, அதாவது நம்மள காதலிக்கிறவங்க, நாம காதலிக்கிறவங்க, அவங்க சொல்ற விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. டோன்ட் மேக் இட் a big deal. எனக்கு சித்தார்த்த தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன். ஒரு கிளாஸ் தண்ணிக்காக அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் கண்டிப்பா சண்டை போடுற ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்தாலும் தயவு செஞ்சு அதோட மறந்துருங்க. ஜஸ்ட் finish it off. அப்புறம் புதுசா ஆரம்பிங்க. இஸ் இட் that difficult? And trust me, எல்லா புருஷங்களும் ஒரே மாதிரி தான். பொண்டாட்டி கிட்ட வம்பிழுக்கிறது, பொண்டாட்டியை டென்ஷன் படுத்துறது, கிண்டல் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவன் ரன்பீர் மாதிரிலாம் இல்ல.
ஹீ சார்ட்டட். ரன்பீரா சார்ட்டடா? கண்டிப்பா இல்ல. வயசுலதான் பெரியவன், மூளை அளவுல இன்னும் குழந்தைதான். அவன் பிடிவாதத்தை என்னன்னு சொல்றது? எப்போ என்ன டென்ஷன் படுத்திட்டே இருப்பான். அவனை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவனோட லேட்டஸ்ட் பிடிவாதத்தை பத்தி நான் சொல்லட்டுமாவா? சொல்றேன் கேளு. இதுல நீ ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு. நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியும், சொல்றேன் கேளு. அவனோட லேட்டஸ்ட் பிடிவாதம் என்னன்னா, எல்லாரும் முன்னாடி நான் அவனுக்கு ஐ லவ் யூ சொல்லணுமா. முக்கியமா அத்தை இருக்கும்போதுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கான். பாத்தியா, ஷாக் ஆயிட்டல? ஏன் ரியாக்ஷனும் இப்படிதான் இருந்துச்சு. கமான் ரியா, எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும்ல. நீ எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட. அதனால அவன் ஆசையை நிறைவேற்றணும், நானும் எம்பாரஸ் ஆக கூடாது. அப்ப நீ அவன்கிட்ட டைரக்டா சொல்லிடு, இந்த மாதிரி கோரிக்கையில நீ வைக்க கூடாதுன்னு சொல்லு. சொல்ற ஆப்ஷன் எல்லாம் இல்லவே இல்ல. அவன் பிடிவாதக்காரன், கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். நான் அவனுக்கு ஐ லவ் யூ சொல்லணும், எல்லாரும் முன்னாடி நான் எம்பாரஸும் ஆக கூடாது. ஓகே, நான் அதை பத்தி ஏதாவது யோசிக்க. எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஸ்மார்ட். தேங்க்யூ சோ மச். சரி வா சாப்பிடலாம். வா. சரி வா. அபி, அபி எங்க போனாரு? பிரக்யாவும் இல்ல. ரெண்டு பேரும் இந்நேரத்துல எங்க போயிருப்பாங்க? தனோ, அண்ணா எங்க போயிருக்காரு? அதான் நானும் யோசிக்கிறேன் ஆலியா. அபி இங்க இருக்கணும், ஆனா இங்க இல்லையே. வெயிட், ஐ வில் கால் ஹிம். எங்க போயிருக்காருன்னு நம்ம பாப்போம். ஐ அம் ஷூர் இங்க பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பாரு. ஆலியா, ஒருவேளை மறுபடியும் காலனிக்கு போயிட்டாரா என்ன? அவருக்கு சரக்கு இங்க கிடைக்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க எதுக்கு காலனிக்கு போகணும்? ஒருவேளை இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இது அவரோட சரக்கு பாட்டில். சரக்கு பாட்டில் இங்க இருக்குன்னா அதுவும் பாதி தான் இருக்கு. அப்போ சரக்கு அடிக்காம அவர் எங்க போயிட்டாரு? சம்திங் இஸ் நாட் ரைட். அண்ணா கிட்ட சரக்கு பாட்டில் இருந்தும் அவர் சரக்கு அடிக்காம இருக்காரா என்ன? இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதாவது சரக்கு பாட்டில் இங்க இருக்கு, ஆனா அபி இங்க இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஐ மீன், அவர் சரக்கு கூட இப்படி விட்டுட்டு போயிருக்காரு. முதல்ல அண்ணன் எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாவா? ஒரு முக்கியமான விஷயம், அபி பிரக்யாவை கூட்டிட்டு வரதுக்கு வெளியே போயிருந்தாரு. இம்பாசிபிள். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ணன் பிரக்யா பின்னாடி போகவே மாட்டாரு. அட, நான் உண்மையதான் சொல்றேன். என் 2 கண்ணாலையும் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வண்டியை விட்டு இப்பதான் பிரக்யா கீழே இறங்குனா. அபி வண்டியை பார்க் பண்ண போயிருக்காரு. நான் உண்மையதான் சொல்றேன். இந்த அர்த்தராத்திரில ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னோட நலம் என்னன்னு விசாரிக்க கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம். அண்ணனை பார்க்க வந்தா அவரை எங்க காணோம்? அண்ணனை பார்க்க வந்தீங்களே, டைமை பார்க்கலையா? இது என்னோட ரூம், உங்க காலனி வீடு இல்ல. இஷ்டத்துக்கும் வரதுக்கு வெளியில மரியாதையா பேசி பிரக்யா. நாங்க அண்ணனோட ஃபேமிலி, காலனிக்காரங்க கிடையாது நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. ரைட். நாங்க என்னமோ உன்னோட ரூம்ல திருட வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசாத. கண்டிப்பா உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும் தனு. உனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா என்ன? ஏன் சொல்றேன்னா, உன்னோட திருட்டு பழக்கத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் என்கிட்டயே நீ நான் என்ன திருட வந்தேன்னு கேக்குறியா? மறந்துட்டியா? ஏன் பர்ஸ திருடினதுனாலதான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போன. மறந்துட்டியா? ஆலியா, நீ அபிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ போய் பாரு. நான் ரூமுக்கு போறேன். நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு தூக்கம் வர்றதே. நான் போய் தூங்குறேன். உனக்கு ஞாபகம் இல்லையா, இல்ல ஞாபகப்படுத்தவா? சரி, உங்க அண்ணன் கிட்ட என்ன பேசணுன்றதுக்காக வந்து சொல்லு. அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நான் என்ன பேச வந்தேனோ அது அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். கண்டிப்பா இப்பே பேசி ஆகணும். ஏன்னா இவங்க கிட்ட இந்த விஷயத்த பேசலன்னா எனக்கு தூக்கம் வராது. கம் வாமா, நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடு. நான் சர்வ் பண்றேன், நீ உட்காரு. விடுமா, நாங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். நீ உட்கார்ந்து நீங்க சாப்பிடு. முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க. ரன்பீர், என்ன சாப்பிடுற? பருப்பு சாப்பிடுறியா? காய்கறி சாப்பிடுறியா? இந்தா மட்டர் பன்னீர், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இன்னும் போடவா? நிறைய வச்சுட்டேனா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற ரன்பீர்? ஏய், ஓ. ரியா,
சித்து கிட்ட இருந்து போன் வந்ததா? வந்தது. அவர்கிட்ட பேசதான் நான் உள்ள போயிருந்தேன். நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்க? வீட்டை பத்தி கேட்டாரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் என்ன கேட்க ஆசைப்பட்டனோ அதை நீ என்கிட்ட சொல்லாத வரைக்கும் நான் உன்கிட்ட பேச போறது இல்ல. அடுத்த வாட்டி சிற்கிட்ட பேசும்போது எனக்கு கால் பண்ண சொல்லு. ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி அவங்க கிட்ட பேசணும். பல்லவி, உனக்கு ஒன்று தெரியுமா? சிட்டி இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யறான். கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்குது. தட்ஸ் வெரி குட். நீயே என்ன காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிடம்மா ப்ளீஸ். மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லத்த, நீங்க எங்கேயும் போக கூடாது. அட, மழை பெய்யற சத்தமும் கேக்குதுமா? நான் இப்பவே போறேன். சாப்பிட்டு போங்க. யார் நினைச்சாலும் அம்மாவை தடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அட ஒரு நிமிஷம், நீங்க ஏன் போறீங்க? நான் போறேம்மா. ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே. பாட்டி அத்தை, நீங்களும் போனா நல்லா இருக்கும். ஏன்னா பாட்டி வந்து நீங்க சொன்னதான் கேட்பாங்க. நனைஞ்சிருவாங்க. உங்களுக்கு போகணும்னு தோணலையா? இதோ இப்பவே போறேன். பாட்டி இருக்காங்களே, பாட்டியோட முகத்தை பாத்தீங்களா? குழந்தை மாதிரி மாறிட்டாங்க. மழையை பார்த்ததும் அப்படியே டோட்டலா மாறிடுறாங்க. குழந்தையா மாறுறது என்ன, குழந்தையாவே ஆயிடுவாங்க. ஆக்சுவலி அங்க என்ன காமெடி நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். போய் பாருங்க. இவன் நீங்க பண்றா? இப்ப பாரு, ரன்பீர் எல்லாரும் முன்னாடியும் எதை கேட்க அவளா காத்துக்கிட்டு இருந்தானோ அத நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறேன். பாட்டி 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 வாடா பேராண்டி. முதல் மழையில நனைய கூடாது, கோல்டு வந்துரும். வாங்க உள்ள வாங்க. அட, மழையில தான்ப்பா நம்ம ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும். நீ என்ஜாய் பண்ணு. மழையோட ஒவ்வொரு சொட்டையும் நாம உணரணும். அட, கொடைய தூக்கி போடுப்பா. பாட்டி வேண்டாம் 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 பாட்டி வேண்டாம். எனக்கு மழை வேண்டாம். அன்பை பொழியறதுக்காக தான் இந்த மழையே வருது. வா விளையாடு. அன்பு வராது, முதல்ல கோல்டு தான் வரும், அப்புறம் ஃபீவர் வரும். வாங்க. அட போடா, இதே பிராச்சியா இருந்தா எப்படியா இருப்ப? அட வா, என் கூட சேர்ந்து விளையாடு. எப்படி ஜாலியா இருக்கா? ஓ மை காட், அத்தை உள்ள வாங்க, உங்களுக்கு கோல்ட் ஆயிட போகுது. அட விடு பல்லவி, அவங்க நல்லா நனையட்டும். மழையில நனைஞ்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. சரி, போதும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. அட என்ன விடுங்க, நீ இவ கூட சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடு. நான் கிளம்புறேன். பாத்து பொறுமையா. ரன்பீர், நில்லு. இப்ப எல்லாரும் இங்க இருக்காங்க. அத்தை இருக்காங்க, மாமா இருக்காரு, ரியா இருக்கா, பாட்டி இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். கவனமா கேளு. ஐ லவ் யூ ரன்பீர் கோலி. எனக்கு சரியா கேட்கல. I love you. I love you. இங்க பாரு, இங்க ஃபேமிலி இல்லாம 100 பேர் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிருப்பேன். அப்பவும் வேற யாருக்கும் கேட்காம உனக்கு மட்டும் கேட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இத என் மனசார சொல்லிருக்கேன்.
அதனால இது உன் மனசுக்கு மட்டும்தான் கேக்கும். பாட்டி பாட்டி போதும், உள்ள வாங்க. இல்ல, நான் வரல, நீங்க உள்ள போங்க. வாங்க பாட்டி. வாங்க பாட்டி, ரொம்ப நேரம் நின்னு போட்டு வந்துருவாங்க. சேர்த்து எனக்கு என்ன திட்டு. ஏன் இப்படி இழுக்க போறீங்க? என்ன விடுங்க. சரி. பிராச்சி ஆ, வா, எங்க? என் கூட வா, மழையில நனையா. வேணாம் வேணாம் வேணாம். வா 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 வா, கம் 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 கம். ரன்பீர். இல்ல நீ வந்துதான் ஆகணும். ரன்பீர், எல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டாங்க. வா.